செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. ஒரு தடவை செஞ்சிங்கன்னா திருப்பி திருப்பி செஞ்சு பார்ப்பீங்க. சாதம், தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்ற மாதிரியான ஒரு குருமா. ஃபஸ்ட்டு அதுக்கான ஒரு பேஸ்ட் அரைச்சிருவோமா? தேங்காய், இஞ்சி, பச்சை மிளகா, பூண்டு, பொட்டுக்கடலை இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இதோட இன்னும் கொஞ்சம் கையில் எடுத்து சோம்பு, பட்டை, கிராம்பு, ஒரு 2 ஏலக்காய் இது எல்லாத்தையும் தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடானோன்னே சோம்பு லேசாக பொரிஞ்சு வந்தோடனே இப்போ பார்த்திங்கன்னா கல்பாசி, ஒரு 2 பிரிஞ்சி இலை இதையும் சேர்த்துக்கலாம். இது நல்லா கொஞ்சம் பொரிஞ்சு வரட்டும். இப்போ இந்த டைமில் வந்து வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும், நல்லா கிண்டி விட்டுருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா இதாகிடுச்சு. இந்த டைமில் வந்து இப்போ தக்காளியும் சேர்த்துக்கலாம். தக்காளியோட கருவேப்பிலை, கொத்தமல்லி இதையும் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கிண்டி விட்டுருங்க. இதோடு சேர்த்து கல் உப்பு போட்டுக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். இது அப்படியே கொஞ்சம் நேரம் விட்டுருவோம், நல்லா வதங்கட்டும். இப்போ அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை இதோடு சேர்த்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் கழித்து பேஸ்ட்டை சேர்த்து அதையும் நல்லா கிண்டி விட்டுறலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சேர்த்துக்கலாம். அதையும் ஃபுல்லாக கிண்டி விட்டுறலாம். இதுவும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். இந்த டைமில் வந்து நம்ம மசாலா எல்லாத்தையும் போட்டுக்கலாம். இன்னும் ஒரு 5 நிமிஷம் கழித்து மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், அதுக்கப்புறம் மல்லித்தூள் ஒரு 3/4 ஸ்பூன் இது மட்டும் சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி வந்து மிளகாவை அரைச்சி ஊற்றிருக்கோம், அதனால் மிளகாத்தூள் பார்த்து நீங்கள் சேர்த்துக்கோங்க உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல. காலிஃப்ளவர் வந்து சுடு தண்ணியில் போட்டு ஊற வச்சுருக்கோம். காலிஃப்ளவர் அப்புறம் பெரிய கொண்டைக்கடலையே அவிச்சு வச்சுருக்கோம் குக்கரில் வச்சு. இது ரெண்டுத்தையும் இப்போ வந்து நம்ம குருமாவில் சேர்த்துக்கலாம். காலிஃப்ளவர் போட்டு செஞ்சாலும் குருமா நல்லாயிருக்கும், காலிஃப்ளவர், கொண்டைக்கடலையெல்லாம். இப்போ இதையும் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுருங்க. பெரிய கொண்டைக்கடலை அவிச்சு வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, இனி பெருசாக ஒன்றும் வேலை இருக்காது. இதை நல்லா கிண்டி விட்டுட்டு நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ கடைசியாக இது நல்லா இன்னும் கொதிச்சு வரணும். கொதிச்சு வரதுக்கு மூடி போட்டு கொதிச்சு வைக்கணும். அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக வந்து கரம் மசாலா சேர்த்துக்கலாம். கரம் மசாலா கொஞ்சமாக சேர்த்துட்டு அதை நல்லா கிண்டி விட்டுறலாம். இது வந்து கடைசியாக தான் சேர்க்கணும் கரம் மசாலா. இப்போ பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் கழித்து குழம்பு நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இது சூப்பராக இருக்குங்க. சப்பாத்திக்கெலாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ஒரு தடவை செஞ்சிங்கன்னா திருப்பி திருப்பி செய்வீங்க. நம்ம வீடியோஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.